வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம வீடியோ சேனலில் நம்ம வீடியோ எண்ட் ஆகும்போது எப்படி ஒரு பிளேலிஸ்ட்டையும் எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ உங்கள் வீடியோ மேனேஜரில் நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ அந்த எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எடிட் பண்ண வேண்டிய வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஆப்ஷன் வரும். இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் எலிமெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆட் எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பிளேலிஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட் அப்படின்னா நீங்கள் கடைசியாக என்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது வரும். இந்த பெஸ்ட் வியூனா ஜஸ்ட் உங்களோட வீடியோலேயே எந்த வீடியோ அதிகமாக வியூ பண்ணியிருக்காங்களோ அந்த வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பெஸ்ட் வியூ. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் எலிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதை நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் வீடியோவில் இப்போ சென்டரில் வச்சுக்கலாம், இல்லை ரைட் கார்னரில், இல்லை பாட்டம் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ரைட் கார்னரில் வச்சுருக்கேன். திரும்பவும் அதை ஆட் எலிமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இங்கே காமிக்கும். ஸோ அது அதுக்காகனா நீங்கள் இந்த வீடியோ ப்ளே ஆகும்போது இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் உங்களோட வீடியோவில் வரும். ஸோ அந்த வியூவர்ஸ் வந்து இந்த மவுஸ் கர்சர் இந்த இமேஜ் மேல் கொண்டு வந்தாவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பட்டனை ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரிவ்யூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வீடியோ முடியும் போது இந்த ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு வீடியோவில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் உங்களோட மவுஸ் இது மேலே கொண்டு வந்தாவே இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே சேவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த செட்டிங் வந்து சேவ் ஆகிடும். ஸோ திரும்பவும் இந்த பேக் டு வீடியோ மேனேஜர் அது கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வீடியோக்கும் நீங்கள் பிளேலிஸ்ட்டையும் உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவோட வியூஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், சப்ஸ்கிரைபர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது போல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.